அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம செம்மொழி தமிழ் நூல்கள் எவை என்பது குறித்து பார்ப்போம். இந்திய அரசு தமிழுக்கு செம்மொழி தகுதி வழங்கிய நாள் எதுன்னு பார்த்தோம்னா 12/10/2004 ஆண்டு. அதன் பிறகு 2008 ஆண்டிலிருந்து மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் இங்கு சென்னையில் செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பு செம்மொழி தமிழ் நூல்கள் எவை என்று 41 நூல்களை பட்டியலிட்டிருக்கிறாங்க. அந்த நூல்கள் எவை என்பதை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். முதலாவதாக தொல்காப்பியம், அடுத்து 8 தொகை நூல்களில் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. 10 பாட்டில் திருமுருகாற்றுப்படை, புறநராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநெல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடுகடாம். இது தவிர 18 கீழ்கணக்கு நூல்கள். இதில் 18 நூல்கள் உண்டு. நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150, பழமொழி, சிறுபஞ்சமூலம், திருக்குறள், திரிகடுகம், ஆசாரக்கோவை, முதுமொழி காஞ்சி, ஏலாதி, கைநிலை. இவை இல்லாமல் இரட்டை காப்பியங்கள். இரட்டை காப்பியம் சிலப்பதிகாரம், மணிமேகலை. பிற நூல்கள் பார்த்தோம்னா முத்தொள்ளாயிரம், இறையனார் களவியல், இதை களவியல் உரை, இறையனார் களவியல் என்றும் சொல்லுவாங்க. இந்த 41 நூல்களும் செம்மொழி தமிழ் நூல்கள் என்று பட்டியலிட்டிருக்கிறாங்க. இதை நம்ம சுருக்கமாக பார்த்தோம்னா இந்த 41 நூல்களை பாருங்கள். தொல்காப்பியத்தில் 1, 8 தொகையில் 8, 10 பாட்டில் 10, கீழ்கணக்கு நூல்களில் 18, காப்பியங்களில் 2, முத்தொள்ளாயிரம் 1, இறையனார் களவியல் 1, ஆக மொத்தம் 41. இவை தான் தமிழ் செம்மொழி நூல்கள்.